அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம். காசாவுக்குள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசாவிலிருந்து மிக பெரிய அளவிலான ராக்கெட் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் இராணுவ நிலைகளை நோக்கி நடத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து இன்றைய தினத்தில் ஈரான் ஒரு நேரடியான மிக கடுமையான எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு விடுத்திருக்கின்றார்கள். இதுவரை ஒரு அறிவிப்புகள் போல வெளியிட்டிருந்த ஈரான் இம்முறை நேரடியாக இஸ்ரேலுக்கு இந்த எச்சரிக்கையை வெளிவிவகாரத்துறை மூலம் வெளியிட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். காசாவிலிருந்து ஹமாஸ், இஸ்லாமிய ஜிகாத், அல் அக்ஷா படையணி, முஜாஹிதீன்கள் என 4 இயக்கங்களும் இணைந்து தொடர்ச்சியாக 3வது நாளாக இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது நடத்திய தாக்குதல் அங்கு மிக பெரும் சண்டையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டைகள், கண்ணிவெடி தாக்குதல்கள், சினைப்பர் தாக்குதல்கள் என இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையே நடைபெறும் தாக்குதலில் இன்றைய நாளில் அல்கசாம் படைப்பிரிவும் அல்குட்ஸ் பிரிகேட்ஸும் இணைந்து காசாவுக்குள் 20க்கும் மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இதன் காரணமாக காசா பகுதியிலிருந்து எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய நகரங்கள் வரை அபாய ஒலி எழுப்பப்பட்டு சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டிருப்பதான செய்தி ஒலியாக இருக்கின்றது. ஏற்கனவே வடக்கு இஸ்ரேலுக்குள் ஹிஸ்புல்லா மிக பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி வடக்கு இஸ்ரேல் முழுவதும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் காசா முனையிலிருந்தும் ஒரு தாக்குதலை அல்குட்ஸ் பிரிகேட்ஸும் அல்கசாம் பிரிகேட் நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் அங்கும் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கின்றது. 20க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் தொடர்ச்சியாக ஏவப்பட்டதாகவும் பல ராக்கெட்டுகளை தாங்கள் அயன்டோம்களை கொண்டு இடைமறைத்து விட்டோம் என இஸ்ரேல் இராணுவம் குறிப்பிட்டாலும் அதனை கடந்தும் 4-5 ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் வீழ்ந்து வெடித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இந்த காணொலியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்குள் ராக்கெட்கள் விழுந்து வெடித்திருக்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து தொடர்ச்சியாக கான்யூனிஸ் மற்றும் அல்மவாசி, ராஃபா பகுதிகளில் பல்வேறுபட்ட இடங்களில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் தமக்கும் இடம்பெற்ற சண்டையில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாரிய அளவில் மிகப்பெரிய எண்ணிக்கையில் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல் அக்ஷா படையணி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நூர்ஷம் அகதி முகாமில் சிறிய ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களுடன் இஸ்ரேலிய படைகளை போராளிகள் எதிர்கொண்டதாகவும் இதில் அல் அக்ஷா படையணி மிக பெரிய அளவிலான இழப்புகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்ததாகவும் அவர்களை மீட்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வண்டிகள் அங்கு வந்து சென்றதை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கும் செய்தியில் தங்களுடைய சினைப்பர் படையணியினுடைய தாக்குதலில் 3 இஸ்ரேலிய இராணுவத்தினர் துல்லியமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய இராணுவமும் இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜோர்டானிலிருந்து மேற்கு கரைக்கு கடத்தி செல்லப்படுவதாக இருந்த ஆயுதங்களையும் கைத்துப்பாக்கிகளையும் டசின் கணக்கான வெடிமருந்துகளையும் நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம் என இன்றைய நாளில் ஐடிஎஃப் இராணுவம் அறிவித்திருக்கிறது. ஜோர்டானிலிருந்து இது மேற்கு கரை பிரதேசத்துக்கு கடத்துவதற்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம்னு தெரிவித்திருப்பதுடன் 3 சந்தேக நபர்களை தாங்கள் கைது செய்திருக்கின்றோம் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஜோர்டானுக்குள் இருந்து மிகப்பெரிய அளவிலான வெடிமருந்துகள், ராக்கெட் லாஞ்சர்கள் மற்றும் ஆயுத தளபாடங்களை ஜோர்டான் இராணுவம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கைப்பற்றியிருந்தார்கள். இது தொடர்பான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம். கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை தாங்கள் உடனடியாகவே அழித்து விட்டோம் என்றும் ஜோர்டான் இராணுவம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது ஜோர்டானிலிருந்து இஸ்ரேலுக்குள், அதாவது மேற்கு கரைக்குள் கடத்துவதற்காக வந்த ஆயுதங்களை தாங்கள் மீண்டிருக்கின்றோம் என இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்திருக்கின்றார்கள். இது உண்மையில் அவர்கள் ஆயுதங்களை மீட்டிருக்கின்றார்களா அல்லது அண்மைய சில நாட்களாகவே மேற்கு கரையில் தங்களுடைய தாக்குதல்களையும் தேடுதல்களையும் சுற்றி வளைப்புகளையும் கைதுகளையும் மக்கள் மீதான அட்டூழியங்களையும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அந்த விடயங்களை நியாயப்படுத்துவதற்காக இவ்வாறு பொய்யான ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்களா என்பது இதுவரை தெரியவில்லை. ஏனெனில் இஸ்ரேலிய இராணுவம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலிய எல்லைக்கு வரும் வரை இந்த ஆயுதங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவென பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஜோர்டானுடைய இராணுவமும் மிக தீவிரமான கண்காணிப்பை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலுக்கோ மேற்கு கரைக்கோ ஆயுதங்கள் கொண்டு செல்வதை தடுக்கும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன. இதை கடந்தும்
மேற்கு கரை எல்லை வரை ஆயுதங்கள் கொண்டு செல்லப்பட்டிருந்தால் எதிர்காலத்தில் மேற்கு கரையிலும் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அடுத்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை மந்திரி கெலண்ட் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். எமக்கு 10,000 இராணுவ வீரர்கள் உடனடியாக தேவை, அவசரமாக தேவை. ரிசர்வ் படையில் இருக்கக்கூடியவர்கள் வருவதற்கு தயங்குகின்றார்கள். தீவிர ஆர்த்தடாக்ஸ் ஜூதர்களோ இராணுவத்தில் சேர மறக்கின்றார்கள். காசாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தினரோ மிகப்பெரிய சோர்வு. 280 நாட்களை கடந்து நடைபெறும் சண்டையால் சோர்வடைந்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 50,000க்கும் மேற்பட்டவர்கள் காயம் காரணமாக, நிரந்தர அங்கவீனம் காரணமாக காசாவில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஒருபுறம் காசாவில், மறுபுறம் லெபனான் முனையில் என 2 முனை தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இராணுவ வீரர்களின் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக ஏற்கனவே பல செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இராணுவத்தினை இதில் சேர்க்கக்கூடிய பிரச்சாரங்களும் இஸ்ரேல் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட காசாவில் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உயிரிழப்புகள் போன்ற காரணங்களினால் காசா போருக்கு இராணுவ செல்வதற்கு தயங்குகின்றார்கள் என்ற செய்தியையும் இஸ்ரேலிய ஊடகங்களே வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் 10,000 இராணுவ வீரர்கள் உடனடியாக தங்களுடைய இராணுவத்திற்கு தேவை என்ற ஒரு செய்தியை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் எடுத்திருக்கின்றார்கள். அடுத்து இன்றைய தினம் ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கங்கள் 2-3 கட்டாப் ஹிஸ்புல்லா, ஈராக்கிய இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் என பல இயக்கங்கள் ஒன்றிணைந்த ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் இராணுவம் தரைவழி தாக்குதலை தொடங்கினால், லெபனானில் இஸ்ரேல் இராணுவம் தொடங்கினால் அதுக்கு நிச்சயமாக அமெரிக்காவின் ஆதரவு இருக்கும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்வையிட்டிருந்தோம். பல தடவைகளில் வெளிப்படையாக அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்க மாட்டோம் என்று கூறினாலும் கூட மறைமுகமாக இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் ஆயுத தளபாடங்கள், இராணுவ உதவிகள், இராயுதந்தர உதவிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் அமெரிக்கர்கள் என்பதை நாங்கள் பல தடவை ஆதாரங்களுடன் ஆவணப்படுத்தியிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய 2 இயக்கங்கள் ஒருவேளை லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கினால் அரபு தேசத்தில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் அனைத்தும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என ஈராக் ஒருங்கிணைப்பு குழு IRCC எச்சரித்துள்ளது. ஏற்கனவே ஈரானின் இடைக்கால வெளியுறவு மந்திரியும் இன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இன்றைய தினம் குறிப்பாக ஈராக் இயக்கத்தினுடைய செய்தி குறிப்பு வெளியிடப்பட்ட பின்னர் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் உசார்படுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. பிரதான பாதுகாப்பு இராணுவ தளங்களுக்கு வான் பாதுகாப்பு சாதனங்களை உடனடியாக அங்கு நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை அமெரிக்காவின் மத்திய கிழக்கு பிராந்தியம் கேட்டுக்கொண்டதுக்கமைய சென்கோம் பென்டகனில் இருந்து அங்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் அவசரமாக கொண்டு செல்லப்பட உள்ளதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஈரான் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதுவரை ஹிஸ்புல்லாவுடனான தாக்குதல் நடந்தால் அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும், ஹிஸ்புல்லாவை தாக்கினால் அது பிராந்திய மோதலாக மாறும் என்றெல்லாம் கூறி வந்த இஸ்ரேல் இன்று குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டால் இஸ்ரேல் என்ற நாடு அழிக்கப்படும் என்ற அளவுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்கும் என்றும், குறிப்பாக இஸ்ரேலினுடைய முக்கிய நகரங்கள் அனைத்தும் தரை மட்டமாக்கப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள். ஏனெனில் ஹிஸ்புல்லாவுக்கு ஈரானினுடைய முழு ஆதரவு இருக்கின்றது என்பது ஒருபுறம் இருக்க, ஈரானிய இராணுவத்தினரே ஈரானிய படைகளை நேரடியாக லெபனானுக்குள் சென்று இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் லெபனான் சுரங்கங்களுக்குள், லெபனான் இஸ்ரேல் பார்டர் எல்லைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை போன்ற மாதிரிகளை அமைத்து IRGC ஈரானிய புரட்சிகர காவலர் படை மிகப்பெரிய போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அது தொடர்பான வீடியோ பதிவுகளை எல்லாம் எமது வாட்ஸ்அப் சேனலில் நாங்கள் வெளியிட்டிருந்தோம். இதனை அடுத்து ஈரான் என்று சொல்லியிருக்கின்றார்கள், இஸ்ரேல் தரைமட்டமாக்கப்படும், இஸ்ரேலுக்குரிய அழிவு காலம் நெருங்கி இருக்கின்றது, இவர்கள் தங்களுடைய விதியை தாங்களே தேர்ந்தெடுத்தவர்களாக இருந்தால் மிக கடுமையான ஒரு பின்னடைவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்துவோம் என ஒரு நேரடியான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் தாக்கப்படும் என்ற எச்சரிக்கையின் பின்னர் அங்கு பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்க, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், அமெரிக்காவினுடைய தூதரகங்கள், ஆஸ்திரேலிய தூதரகங்களும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பெல்கிரேட் பகுதியில்
இஸ்ரேலிய தூதரகம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. ஒரு செர்பிய போலீஸ் அதிகாரி படுகாயமடைந்தார். தாக்குதலை நடத்த வந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டாலும் கூட இஸ்ரேலிய தூதரகங்களும் அமெரிக்க தூதரகங்களும் இலக்கு வைக்கப்படலாம் என்ற அச்சம் அவர்களுக்கு தற்போது எழுந்திருக்கின்றது. ஏனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உடைய தளங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து ஏமனிலிருந்து கவுதி படைகள் இன்றைய நாளில் தூபன் அல் முடாமா என்ற ஆளில்லா மேற்பரப்பு படகுகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலிய கப்பல் மீது நடத்தி இருக்கின்றார்கள். இந்த ஆளில்லா படகுகள் குறித்து நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். எவ்வாறு ட்ரோன்கள் வானத்தில் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்கள் வீழ்ந்து வெடித்து இலக்குகளை தகர்க்கின்றதோ அதுபோல கடலில் மாலுமிகள் இல்லாத ஓட்டுநர் இல்லாத படகுகள், வெடிமருந்து அதிகளவில் நிரப்பப்பட்ட படகுகள் மிக வேகமாக சென்று மிகப்பெரிய போர்க்கப்பல்களையும் கடற்கலங்களையும் இலக்குகள் மீது மோதி வெடித்து சிதறி தங்களுடைய படகும் வெடித்து எதிரியினுடைய இலக்கையும் வெடிக்கும் அளவுக்கு ஒரு தற்கொலை படகுகளை உருவாக்கி இருப்பதாக கவுதிகள் தெரிவித்திருந்தார்கள். இது கவுதிகளின் சொந்த தயாரிப்பு என்பதும் இங்கு சிறப்பான ஒரு விடயம். ஏனெனில் கவுதிகள் ஏமனில் இருக்கக்கூடிய மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை வைத்து இந்த படகுகளை உருவாக்கி இருந்தார்கள். இந்த படகுகள் 1000 முதல் 1500 கிலோகிராம் எடையுள்ள வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடியவை என கவுதி படையினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆட்களின்றி ஒரு கடற்படையின்றி படகுகள் மூலமே சூசைட் ஓட்ஸ் மூலம் நடத்துவதற்குரிய வாய்ப்பை கவுதிகள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த படகு அல் முடம்மர் என்ற படகின் மூலம் ஆஸ்திரேலிய கப்பல் ஒன்று சேதமாக்கப்பட்டு முற்றாக மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாளிலும் கவுதி படைகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதுவரை இல்லாத அளவுக்கு செங்கடலில் மட்டுமல்ல மத்திய தரைக்கடலிலும் இனி மிக பெரும் தாக்குதல்களை தாங்கள் மேற்கொள்ளப் போகின்றோம். இஸ்ரேலுக்கு ஆதரவாக எவர் வந்தாலும், அது அமெரிக்காவாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், சைப்ரஸாக இருக்கலாம், எவருடைய கப்பல் வந்தாலும், இஸ்ரேலுக்கு பொருட்களை கொண்டு வந்தாலும், இஸ்ரேலிலிருந்து பொருட்களை ஏற்றி சென்றாலும், இஸ்ரேலுடன் ஏற்றுமதி வர்த்தகம் செய்தாலும் இறக்குமதியை செய்தாலும் இஸ்ரேலுடன் தொடர்பு பட்டாலே அது எங்களுடைய சட்டபூர்வமான இலக்காக மாறிவிடும் எனவும், ஏமன் மக்கள் பாலஸ்தீன ஆதரவில் இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் படைகள் நடத்தும் தாக்குதலினால் எந்த ஒரு துளியும் பின்வாங்கவில்லை எனவும், எனவே இனிவரும் நாட்களில் முழு கடல் பிராந்தியம் செங்கடல் மத்திய தரைக்கடலும் தங்களுடைய தாக்குதலினுடைய வேகத்தை அதிகரிக்கப் போகின்றோம் என்ற ஒரு செய்தியையும் கவுதி படை தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல இன்றைய நாளில் துருக்கி மீண்டும் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். ஹெஸ்புல்லாவுடனான மோதலுக்கு இஸ்ரேல் செல்லுமாக இருந்தால் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் எர்டோகன் வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவை இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.